Hello everyone. இந்த வீடியோல நம்ம COA எக்ஸாமுக்கான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரோட அனலைசிஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பர் February 2024ல நமக்கு லாஸ்டா நடந்த COA எக்ஸாம் உடைய கொஸ்டின் பேப்பர் தான் இது. இது எவ்வளவு சிம்பிளா கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். அதே மாதிரி இப்ப கேட்டிருக்கிற அதே கொஸ்டின் பேப்பர் போல தான் வந்து நமக்கு அப்கமிங்ல வரக்கூடிய எக்ஸாமும் வரும். உங்களுக்கு அதிகபட்சமா பாத்தீங்கன்னா பிராக்டிக்கல் இருந்துதாங்க உங்களுக்கு தியரியிலுமே மார்க்ஸ் அதிகமா கவர் ஆகும். அப்போ வந்து பிராக்டிக்கல் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நான் இந்த இடத்துல சொல்ல போறேன். பிராக்டிக்கல் கொஸ்டின் எது, அதே போல இம்பார்ட்டன்டா 1 மார்க்ல எவ்வளவு மார்க்ஸ் வந்து கவர் ஆயிருக்கு நம்ம மெட்டீரியல் இருந்து, எவ்வளவு நீங்க படிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்ல போறோம். ஒன்ஸ் நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இத பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா ஈஸியா கிடைச்சிடும். ஜஸ்ட் பாஸ் பண்ணலாமா, இல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேணுமா, டிஸ்டிங்ஷனுக்கு ட்ரை பண்ணலாமா, அந்த மாதிரி எல்லாம் நீங்க இதை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டீட்டெயில் பார்த்துட்டு போயிடலாம். இப்ப பாக்குற கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு February 2024ஓட கொஸ்டின் பேப்பர் தான் அனலைசிஸ் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் உங்களுக்கு ரெக்கார்டிங் கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத இன்ஃபர்மேஷனா கொடுத்துறோம். தேவைப்படுறவங்க நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 999 தான். இதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், எங்க போய் பாக்குறது, அதை பத்தின டீட்டெயிலான ஒரு வீடியோ நான் உங்களுக்கு செப்பரேட்டா கொடுக்குறேன். இப்போதைக்கு அதை பத்தி ஒரி பண்ண தேவையில்லை. கிளாஸஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் சொல்றேன். இந்த கோர்ஸோட வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மாசம் தான். இப்ப நம்ம கொடுக்கக்கூடிய அந்த 999ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிராக்டிக்கல் கிளாஸஸ் ஃபுல்லா கவர் ஆயிரும். தியரி கிளாஸஸ் கிடையாது, லைவ் கிளாஸஸ் கிடையாது. இப்போ உங்களுக்கு தியரி கிளாஸும் வேணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்க லைவ் கிளாஸ்ல தான் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி இந்த வீடியோ அப்லோட் பண்ற வரைக்கும் ஒரு 5 கிளாஸஸ் தான் முடிஞ்சிருக்கு. அப்போ அந்த 5 கிளாஸஸும் நீங்க ரெக்கார்டட் வீடியோவும் பார்த்துக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தா. அதே மாதிரி தியரி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா இனிமே தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். நீங்க வந்து ஃபுல் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த அமௌண்ட். சரிங்களா? உங்களுக்கு ரெக்கார்டட் மட்டும் பிராக்டிக்கல் மட்டும் போதும் அப்படின்னா நீங்க 999 பே பண்ணிட்டு கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதை பத்தி டீட்டெயிலான ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம மெட்டீரியல்ல இருந்து கவர் ஆகிருக்கக்கூடிய மார்க் என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம். 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேஜரா வந்து கவர் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா 40 1 மார்க். அப்போ வந்து 40க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமோ அது போல கொடுத்துதான் நம்ம மெட்டீரியல்ஸும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். மெட்டீரியல்ஸ் தேவைப்படுறவங்க நீங்க பை பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பாத்தீங்க அப்படின்னா நம்ம மெட்டீரியல்லே இருக்கக்கூடியது தான். இதுவுமே பார்த்தோம்னா மெட்டீரியல்ஸ்லேயே இருக்கக்கூடியது தான். நம்ம வந்து யூனிட்ஸ் நடத்தும் போதும் டெஸ்ட் வைக்கும் போதுமே ஒவ்வொரு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் இதெல்லாமே வந்து பாத்துக்கணும். இதெல்லாம் 1 மார்க் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் உள்ள இருக்கிறத மார்க் பண்ணி நம்ம 1 மார்க்கா சொல்லுவோம். அப்ப இந்த கொஸ்டின்லாம் வந்து அந்த மாதிரி சொல்லும் போது நோட் பண்ண கொஸ்டின்ல தான் இருக்குமே தவிர வேற ஒண்ணும் இல்ல. அடுத்து இதே போல பார்த்தோம் அப்படின்னா டாஸ்க் பார், தேர்ட் கொஸ்டினும் அதே போல தான். இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா பேசிக் யூனிட்ல இருந்து வந்த கொஸ்டினுங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கிற 2 கொஸ்டின். இது பார்த்தோம் அப்படின்னா பிராக்டிக்கலான பேசிக் யூனிட் பார்க்கும்போது வரக்கூடிய கொஸ்டின். அடுத்து இது வந்து டிஃபர் லினக்ஸ்ல வந்து வரக்கூடியது. ஸோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து லினக்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா தெரியும். அப்போ லினக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ்ல வந்து கொடுத்துருவோம். வீடியோவை தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்கு OS நம்ம கிட்ட இல்லை. அப்படியே OS இருந்தாலும் நம்மளால ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கிளாஸஸ் கொடுக்கறது கஷ்டம். அது போல உங்களுக்கு நான் ரெக்கார்டட் கிளாஸ் கொடுத்துருவோம். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். MS ஆஃபீஸ்ல ஒரு நியூ பேஜை நீங்க கிரியேட் பண்றதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ, இது டெய்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். மெயின் கிளாஸ்லயும் சரி, பிராக்டிக்கல் கிளாஸ் நம்ம ரெக்கார்டடா கொடுத்தோம் அப்படின்னாலும் அதுலயுமே இந்த விஷயங்கள்லாம் நம்ம பேசிட்டே தான் இருப்போம். அதே போல பிக்சரை வந்து இன்சர்ட் பண்ணணும்னா அது இன்சர்ட் டேப் தான். வேர்டா இருந்தாலும் சரி, எக்ஸலா இருந்தாலும் சரி, பவர் பாயிண்டா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து பாத்துக்கணும். அப்போ இந்த சார்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருப்போம் எக்ஸல்ல 14 டைப். அதே போல ஓப்பன் ஆஃபீஸ்ல கால்குலேட் கேட்டாங்க அப்படின்னா 10 டைப். அப்போ நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் டாபிக்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது நீங்க அந்த பிராக்டிக்கலை கவனிச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் பிராக்டிக்கல் கொஸ்டின் தான். 7th வந்து பிராக்டிக்கல், 5th வந்து பிராக்டிக்கல், 6th வந்து பிராக்டிக்கல் தான். 4th, 5th, 6th, 7th இது எல்லாமே வந்து பிராக்டிக்கல்ல கவர் ஆகக்கூடியது. 8th பிராக்டிக்கல்ல கவர் ஆகக்கூடியது தான். பேஸோட எக்ஸ்டென்ஷன், இந்த எக்ஸ்டென்ஷன் சம்பந்தப்பட்டலாம் நம்மளுடைய சேனல்லே நான் போல் போட்டிருக்கோம். அதை நீங்க பாத்தீங்கன்னா கூட அதுல இது கவர் ஆயிரும் ஏற்கனவே. அதே போல 9வது கொஸ்டினுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிராக்டிக்கல் தான். 10வதுல வந்து இன்டர்நெட்ல வரக்கூடிய டாபிக். அப்போ உங்களுக்கு பாருங்க பிராக்டிக்கலை பாக்குறதால எத்தனை கொஸ்டின் வந்து உங்களுக்கு பிராக்டிக்கல் இருந்து 1 மார்க்ஸா கவர் ஆகுதுன்னு சொல்லி. அப்போ பிராக்டிக்கலா மட்டும் இல்லாம உங்களுக்கு 1 மார்க் அப்படிங்கிற பிளேசஸ்லயுமே இதெல்லாம் கொடுத்துருப்போம். அப்போ நம்ம 1 மார்க்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிராக்டிக்கல் பார்க்கும்போது திரும்ப திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே மைண்ட்ல பிக்ஸ் ஆயிரும். அதே போல பார்த்தோம்னா மேட்ச் தி பாஸ், டிலிஜியன்ஸ் இது வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் யூனிட் 1 மார்க். இப்ப டிலிஜியன்ஸ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியா அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறது போட்டுடலாம். களைப்படையாம, சோர்வடையாம அப்படிங்கறதான் அர்த்தம். அப்போ இந்த இடத்துல பாருங்க டைசம் அண்ட் போசம். அப்போ அதுக்கு இதுதான் மீனிங். அப்போ இது தெரிஞ்சிருக்குது அப்படின்னா இதுக்கு 1ன்னு சொல்லி நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கு அதே போல பேஸ். அப்போ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், கால்க்கு அப்படின்னா நம்ம மேலேயே பார்த்ததுதான் ஸ்ப்ரெட்ஷீட். சரிங்களா? அதே போல பேஸ், பேஸ் அப்படின்னா ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு.
அப்போ யூனிட்ஸ் நீங்க பிராக்டிக்கலை கவனிக்கும் போது நான் இதை சொல்லிடுவேன். எம்எஸ் ஆஃபீஸ்ல வேர்டு அப்படின்னு சொன்னா ஓப்பன் ஆஃபீஸ்ல ரைட்டர், எம்எஸ்ல ஒரு பேர் சொன்னோம் அப்படின்னா ஓப்பன் ஆஃபீஸ்ல அப்படியே அதுக்கு வேற ஒரு பேர். ரெண்டுத்தோட கான்செப்ட் ஒண்ணுதான், ரெண்டும் ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். அப்போ இங்க என்ன அங்க என்ன அப்படிங்கறத நம்ம சொல்லிடுவோம். அதை பார்த்துட்டீங்க அப்படின்னாலே முடிஞ்சுது. அதே போல பார்த்தோம் அப்படின்னா 4வது 5வதும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம யோசிச்சோம்னா ஆன்சர் போடலாம். சிபி கமாண்ட் இன் லினக்ஸ். இப்ப சிபி அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா காப்பி ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப டூப்ளிகேட் ஃபைல்ஸ் தான். இப்போ எந்த ஒரு ஃபைலா இருந்தாலும் காப்பி பண்ணீங்க அப்படின்னா அது டூப்ளிகேட் தான். ஒரிஜினல் இருந்து இன்னொன்னு எடுக்கும்போது அது டூப்ளிகேட் தான் சொல்லுவோம். அப்போ நமக்கு இந்த இடத்துல சிபிக்கு அர்த்தம் தெரிஞ்சது அப்படின்னா இதுக்கான ஆன்சரை ஈஸியாவே நம்ம போட்டிருக்கலாம். 5th பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்போஸ்ங்க. டிரான்ஸ்போஸ் அப்படின்னா ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷன்ஸுக்கு நம்ம வந்து நம்ம டேட்டாவையோ இல்ல வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாஸையோ சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லலாம். இப்போ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்போஸ் அப்படின்னுட்டாலே வந்து ரோஸ் அண்ட் காலம் தான். ரோஸ் அண்ட் காலம்ஸை வந்து நம்ம பொசிஷன்ஸ் இடமாத்திக்கிறது அப்படிங்கிறது தான். அப்போ இந்த கொஸ்டின் கூட தெரியலன்னே வச்சுப்போங்க. 5th அப்படியே விடுங்க. மற்றது எல்லாமே நம்ம கெஸ்டிங்லேயே போடலாம். பிளஸ் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சே போடலாம். அடுத்து ஸ்லைடு டிரான்சாக்ஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்க அனிமேஷன்ல நமக்கு டிரான்சாக்ஷன் வரும். பவர் பாயிண்ட் பார்க்கும்போது நமக்கு தெரியும். எட்ஜ் அப்படிங்கிறது ஒரு ப்ரௌசருங்க. மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம குரோம் சொல்லலாம். அதுவுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரௌசர் தான். அப்புறமா வந்து ஃபயர்பாக்ஸ் சொல்லலாம். அதுவும் வந்து ப்ரௌசர் தான். இப்ப எட்ஜ், மைக்ரோசாஃப்ட் எட்ஜுமே வந்து பார்த்தோம்னா ஒரு இன்டர்நெட் ப்ரௌசர் தான். அப்போ நமக்கு இதெல்லாம் நம்ம வந்து இன்டர்நெட் டாபிக் பார்க்கும்போது சொல்லுவோம். அப்போ வந்து நீங்க இதை கேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா ரோம் பொறுத்த வரைக்கும் வந்து இது பிரைமரி மெமரிங்க. ரேம் அப்படிங்கிறது செகண்டரி மெமரி, RAM. ஓகேங்களா? அப்போ ரோம் அப்படிங்கிறது பிரைமரி மெமரி. ரோம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் கொஸ்டின் தான். அடுத்து லினக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்க. விண்டோஸ், லினக்ஸ், மேக் ஓஎஸ் இதெல்லாம் சொல்லுவோம்ல, இது எல்லாமே ஓஎஸ் அப்படின்னால ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தானே. அப்போ லினக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மெயில் மெர்ஜ் அப்படின்னா என்வலப். இப்போ நம்ம மெயில் மெர்ஜ் கொஸ்டின் வந்து ஒர்க் பண்ணும்போதே தெரியும். என்வலப்ஸ் அண்ட் லேபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அதுக்கு கீழேயே வரும். அப்போ மெயில் மெர்ஜ் அப்படின்னா அதுல வந்து நம்ம என்வலப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்றோம். இதெல்லாம் வந்து எப்போ தெரியும் அப்படின்னா நீங்க பிராக்டிக்கல ப்ராப்பரா வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இப்படியெல்லாம் யோசிக்க தோணும். இல்ல அப்படின்னா என்ன ஏது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். 1 மார்க்கை நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னா கூட இந்த அளவுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகாது. சரிங்களா? அதனால பிராக்டிக்கல் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பாருங்க. இங்க பார்த்த அத்தனையுமே வந்து பிராக்டிக்கல் சம்பந்தப்பட்டு வந்திருக்கக்கூடியது தான். சரிங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூஸ் தி பெஸ்ட் ஆன்சருமே பாத்தீங்கன்னா பிராக்டிக்கல் தாங்க மேஜரா வந்து கவர் ஆகுது. இப்போ இதெல்லாம் லினக்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு தியரிட்டிக்கலா வரக்கூடியதுதான். இது நம்மளோட புக்ல இருக்கு, நீங்க படிச்சுக்கலாம். அதே போல a list of instructions used by a computer is called as program. இந்த செகண்ட் கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் பண்ணி கேட்டோம் அப்படின்னா a list of instructionsக்கு பதிலா program used by a computer is called as அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சாஃப்ட்வேர். சரிங்களா? அப்போ இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க. இங்க கேட்டிருக்கிற மாதிரி கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் ப்ரோக்ராம். இங்க இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பதிலா ப்ரோக்ராம் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு சாஃப்ட்வேர்னு வந்துடும். சரிங்களா? அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து தி டிஃபால்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கால்க் இஸ். ஓகேங்களா? இப்போ கால்க் ஃபைலுக்கான எக்ஸ்டென்ஷன் என்ன? .ods. இது நம்ம பார்த்ததுதான். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் சூப்பர்ஸ்கிரிப்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ட், அதே போல வந்து ஸ்ட்ரைக் அவுட், இதெல்லாம் வந்து ஃபாண்டோட எஃபெக்ட்ஸுங்க. ஃபாண்ட் ஸ்டைலா இந்த மாதிரி எல்லாம் நமக்கு ஒரு குழப்பம் வரும். இது கூட நம்ம பார்த்தலாம். இது ரெண்டும் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனா இது ரெண்டுல நமக்கு ஒரு குழப்பம் வரும். அப்போ ஃபாண்டோட எஃபெக்ட்ஸ் தான். சரிங்களா? ஃபாண்டோட ஸ்டைல் கிடையாது. 5th கொஸ்டின் பாத்தீங்கன்னா மேலே எழுதியிருக்கேன். இதுதான் ஃபுல் கொஸ்டின். we can remove hide border of a shape in MS Word by selecting no outline. இப்போ நீங்க வந்து ஒரு ஷேப் இன்சர்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஷேப்ல வந்து உங்களுக்கு அவுட்லைன் என்ன மாதிரி வேணுங்கிறத நீங்க இன்சர்ட் பண்ணிக்க முடியும். நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. அதுல நீங்க இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அப்போ நீங்க வந்து இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்க நோ அவுட்லைன் தான் கொடுக்கணும். அப்போ லைன் வராது. இதை நம்ம ஈஸியாவே வந்து கேன்சல் பண்ணலாம். இதுவும் கேன்சல் பண்ணலாம். இப்போ இதுல தான் நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். நோ பார்டரா நோ அவுட்லைனா. அப்போ வந்து நீங்க கிளியரா பிராக்டிக்கல் ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் எல்லாம் கரெக்டா பார்த்து செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி 1 மார்க் எல்லாம் பிடிச்சிடலாம். ஏன்னா வந்து நம்ம ஆப்ஷனை பார்த்து கிளிக் பண்ணிட்டு கடைசியா ஒரு ஃபைனல் வருதா அப்படிங்கறத பார்த்து அவுட்புட் எடுத்து கொடுத்துருவோம். ஆனா என்னென்ன ஆப்ஷனை கிளிக் பண்றோம், இது நோ பார்டரா நோ அவுட்லைனா எஃபெக்டா ஸ்டைலா இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். அப்போ அந்த மாதிரியும் நீங்க பார்க்கணும். அப்படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 1 மார்க்ஸ் எல்லாமே உங்களால அட்டன் பண்ண முடியும். கரெக்டா அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? அதெல்லாம் வந்து பாத்துக்கோங்க. இது வந்து இன்டர்நெட் டாபிக். இதெல்லாம் நமக்கு புக் பின்னாடியே கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இது வந்து 7th கொஸ்டின் ஓப்பன் ஆஃபீஸ் ஆர்ஜ், அதாவது வேர்ட் ப்ராசஸர். வேர்ட் அப்படின்னா என்னங்க? நான் முன்னே சொன்னேன் பாருங்க. இப்போ இந்த வீடியோல முன்னாடியே சொன்னேன். இப்போ எம்எஸ் ஆஃபீஸ்ல வந்து பார்த்தோம்னா வேர்டுன்னு சொன்னா ஓப்பன் ஆஃபீஸ்ல ரைட்டர்னு சொல்லுவோம்.
அதே எம்எஸ் ஆஃபீஸ்ல எக்ஸல் அப்படின்னு சொன்னோம்னா ஓப்பன் ஆஃபீஸ்ல ஸ்ப்ரெட்ஷீட்னு சொல்லுவோம். இங்க பவர் பாயிண்ட்னு சொன்னா அந்த இடத்துல இம்ப்ரெஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொரு பேர் கூட இருக்கு, அதெல்லாம் நான் யூனிட் எடுக்கும்போது சொல்றேன். அப்ப நீங்க நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சுது. அப்ப இதுவுமே வந்து பிராக்டிக்கல் கொஸ்டின் தான். அப்போ இந்த இடத்துலயே பாருங்க எத்தனை பிராக்டிக்கல் கொஸ்டின். இது ஒண்ணு, அதே போல பார்த்தோம் அப்படின்னா இது ஒண்ணு 2, 1 2, இது ஒண்ணு 3, இது ஒண்ணு 4. இதெல்லாம் பிராக்டிக்கல் கிளாஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் இது ஒண்ணு மெயினா 5. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது என்ன கொஸ்டின். இப்போ நமக்கு பிரிண்ட் ஹேண்ட் அவுட்ஸ் பவர் பாயிண்ட்ல லாஸ்ட் கொஸ்டின் பிராக்டிக்கல் கொஸ்டினா இருக்கும். ஒரு பேஜ்ல எத்தனை ஸ்லைடை நாங்க வந்து பிரிண்ட் பண்ணணுங்கிறத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த பிரிண்ட் ஹேண்ட் அவுட்ஸ்ல. அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 ஸ்லைட்ஸ் ஆப்ஷன் இருக்கும், 3 ஸ்லைடு கூட ஆப்ஷன் இருக்கும், 2 ஸ்லைடு கூட ஆப்ஷன் இருக்கும். ஆனா 5 ஸ்லைட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்காது. அப்போ இங்க எது இல்ல அப்படின்னு சொல்லி தான் கேக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அன் ஆப்ஷன். எந்த ஆப்ஷன் இல்ல. 5 ஸ்லைட்ஸா ஒரு ஷீட்ல எடுக்கிற மாதிரியான ஆப்ஷன் வந்து பிரிண்ட் ஹேண்ட் அவுட்ஸ்ல கிடையாது. அப்போ நீங்க இந்த பிரிண்ட் ஹேண்ட் அவுட்ஸ் கொஸ்டின் பண்ணும்போது என்னென்ன ஆப்ஷன் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நீங்க கரெக்டா பார்த்து பண்ணணும். அப்போ இந்த ஒரு விஷயமும் இருக்கு. என்ன மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்க பிராக்டிக்கல் பண்றதே நுணுக்கமா பண்ணிருக்கீங்களா, அதுல இருந்தா உங்களுக்கு கொஸ்டினே. இப்ப நம்ம பின்னாடி 1 மார்க் கொடுத்துருப்போம். அதுல நான் எப்பவுமே சொல்றது ஒரு 30+ கொஸ்டின் வந்து கவர் ஆயிரும்னு சொல்லி. அது மட்டும் உங்களுக்கு வந்து பத்தாது, நீங்க பிராக்டிக்கல் கிளாஸையும் கரெக்டா லிசன் பண்ணணும். பிராக்டிக்கல் கிளாஸ்லயே நான் அங்கங்க சொல்லியிருப்பேன், அதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சிருந்துருக்கணும். அதே போல பாத்தீங்க அப்படின்னா மேக்ரோ இஸ் ஃபவுண்ட் இன் டூல் மெனு. அப்போ இதை நீங்க பாத்துக்கணும். இதுவுமே வந்து ஒரு பிராக்டிக்கல் கொஸ்டின் தான். அடுத்து இது வந்து நமக்கு லாஸ்டா இன்டர்நெட் டாபிக்ல இருக்கக்கூடியது வயர்லெஸ் டெக்னாலஜி பில்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளூடூத் தான். இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப இங்க பாருங்களேன் 6 கொஸ்டின் பிராக்டிக்கலுங்க. இதுல சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர்ல 6 கொஸ்டின். மேல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 10 கொஸ்டின் பக்கமா 8னே வச்சுப்போமே, 8 கொஸ்டின் பிராக்டிக்கல். இங்க மேல மொத்தம் 6. இப்போ மொத்தம் எவ்வளவு கொஸ்டின் வந்து நமக்கு பிராக்டிக்கல்ல கவர் ஆயிருக்குது பாருங்க. இப்ப இந்த 3 பார்ட்ல இருந்து மட்டுமே மொத்தமா 20 கொஸ்டின் பிராக்டிக்கல் இருந்தே கவர் ஆயிடுச்சு. அப்புறம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குல்ல, இதுல எப்படி கவர் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சு ஓப்பனா வெளிப்படையாவே கேட்டிருக்கிற கேள்விகளுங்க. ஓகே, இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல பாருங்க நாங்க மார்க் பண்ணி வச்சிருக்கிறது மட்டும்தான். அப்போ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளிப்படையா கிளாஸ் எடுக்கும்போது சொல்லி நம்ம நடத்தக்கூடியதும் பிளஸ் வந்து புக் பின்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டினுமே தான். அப்போ ஒரு புது பேஜை கிரியேட் பண்றதுக்கு Ctrl+N யூஸ் பண்றோம். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ளை சென்டர் அலைன்மெண்ட் தான். இது அலைன்மெண்ட்டுக்கான கீயே கிடையாது. அப்போ வந்து இது ஃபால்ஸ் தானே. Ctrl+N அப்படின்னா நியூ டாக்குமெண்ட்டை நம்ம எடுக்கிறதுக்காக ஒன்னு கிரியேட் பண்றதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ஷார்ட்கட் தான். அப்போ இந்த மாதிரி சொல்லி அடுத்து என்ன இருக்குங்க, இந்த லேசர் பிரிண்டர்னு கொடுத்துட்டாங்க. ஆனா இங்க வந்து எத்தனை பின் இருக்கும் இந்த பிரிண்டர்லன்னு சொல்றாங்க. லேசர் பிரிண்ட்டுக்கு எதுக்குங்க பின்னு. அப்போ இது வந்து ஃபால்ஸ். இது ஒண்ணு. அப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நீங்க கெஸ் பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா. அப்போ ஒன்ஸ் இது எல்லாத்தையும் ரீட் பண்ணி பாருங்க. நான் மார்க் பண்ணி இருக்கிறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம புக்ல இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் பிளஸ் வந்து நம்ம கிளாஸ் எடுக்கும்போது சொன்ன 1 மார்க்ஸ். இது தியரி எடுக்கும் போதும் சரி, பிராக்டிக்கல் எடுக்கும்போது சரி, அங்கங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா கவர் ஆகும். இந்த லாஸ்ட் கொஸ்டின் 10th என்ன சொல்லியிருக்காங்க, தி சிடி கமாண்ட் டிஸ்பிளேஸ் தி கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரின்னு கொடுத்துருக்காங்களா. இந்த சிடி கமாண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேஞ்ச் தி ஒர்க்கிங் டைரக்டரி. இப்ப ஒர்க்கிங் டைரக்டரியை சேஞ்ச் பண்றதுக்காக இந்த கொஸ்டின் எல்லாம் வந்து நீங்க லினக்ஸ் பார்க்கும்போது புரிஞ்சுப்பீங்க. இப்போதைக்கு என்ன அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்க. ஸோ இவ்வளவுதாங்க விஷயங்கள். இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு 2 4 ஒரு 6, இதுல ஒரு 6, டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 26 கொஸ்டின் வந்து உங்களுக்கு பிராக்டிக்கலை மட்டும் நீங்க தெளிவா பாக்குறது மூலமாவே 1 மார்க் கவர் ஆயிருக்குங்க. ஓகே, இதை தவிர்த்து உங்களுக்கு 2 மார்க் அண்ட் 5 மார்க் எவ்வளவு கவர் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். மற்றது எல்லாமே இந்த டிக் பண்ணி இருக்கிறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்ல கவர் ஆகக்கூடியது. நான் ரவுண்ட் பண்ணி இருக்கிறது எல்லாமே பிராக்டிக்கல்ல கவர் ஆகக்கூடியது. இதுவும் புக்ல இருக்கு, ஒன்ஸ் நீங்க பாத்துக்கோங்க. ஃபுட் நோட் அண்ட் எண்ட் நோட் இது வந்து பிராக்டிக்கல் கொஸ்டின். ஸ்பெல் செக், ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர்னு சொல்லுவோம், வேர்ட்ல வரக்கூடிய ஒரு கொஸ்டின். இதுவுமே வந்து பார்த்தோம்னா ஒரு 2 மார்க்கா கேட்டு வச்சிருக்காங்க. அதே போல ஒரு நியூ டேட்டா பேஸை எப்படி நீங்க கிரியேட் பண்ணுவீங்க, எப்படி ஓபன் பண்ணுவீங்கிற ஸ்டெப் ஒரு 3 ஸ்டெப் தான் வரும். அதை எழுதுனீங்கன்னா ஒரு 2 மார்க். அடுத்து வந்து ஹேண்ட் அவுட்ஸ், பிரிண்ட் ஹேண்ட் அவுட்ஸ். மேல வந்து ஒரு 1 மார்க்ல கேட்டு வச்சிருக்காங்க, இங்க வந்து ஒரு 2 மார்க்ல கேட்டு வச்சிருக்காங்க. அப்போ இது ஒரு 2 மார்க். ஒரு இம்ப்ரெஸ்ல ஃபைலை எப்படி ஓபன் பண்ணுவீங்க, டேட் அண்ட் டைம் எக்ஸல்ல எப்படி நீங்க இன்சர்ட் பண்ணுவீங்க, இது வந்து நமக்கு தியரியில ஒரு கொஸ்டினாவே இருக்கு, நம்ம அப்ப பார்க்கலாம். அடுத்து சர்ச் என்ஜின்னா என்ன, இது வந்து இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய பிராக்டிக்கல் கொஸ்டின். இதை நீங்க ஓனாவே ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல 1 2 3 4 5 6 7, அப்போ ஒரு 7 கொஸ்டின் வந்து பிராக்டிக்கல் கொஸ்டினுங்க. அப்போ 7 × 2 எவ்வளவுங்க, 14 மார்க். இதுவும் வந்து பிராக்டிக்கல் சம்பந்தப்பட்டு வந்திருக்கக்கூடியதுதான்.
அப்போ அடுத்து 5 மார்க் எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்து பார்த்தலாம். நான் ரவுண்ட் பண்ணி இருக்கிறது மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராக்டிக்கல் சம்பந்தப்பட்டு கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுங்க. மற்றபடிக்கு எல்லாமே தியரியில கவர் ஆகக்கூடியது. அப்போ அதுவும் ஒரு டைம் பாத்துருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவதுல செகண்ட் லினக்ஸை பொறுத்த வரைக்கும் கமாண்ட்ஸ். அந்த கமாண்ட்ஸ் எல்லாமே பிராக்டிக்கல்ல நமக்கு கேட்க போறது கிடையாது. நமக்கு தியரி எக்ஸாம் பர்பஸ்க்காக அந்த கமாண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் நீட்டா கொடுத்துருப்போம். நீங்க அதை மட்டும் பார்த்துட்டீங்கன்னாவே வந்து போதுமானதுதான். இது ஒரு 5 மார்க்ல கவர் ஆயிருக்கு, பிராக்டிக்கல் கொஸ்டினே தான். அதே போல பார்த்தோம் அப்படின்னா டேபிள் கிரியேட் பண்ற ஒரு 5 மார்க் கொஸ்டின். நம்ம வந்து ஒரு கேலண்டர் ஃபார்மேட் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம்ல, அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஸ்டெப்ஸை நீங்க ரைட் பண்ணீங்க அப்படின்னாலே போதுமானதுதான். அடுத்து ரைட் தி ஸ்டெப்ஸ் ஃபார் கன்வெர்ட்டிங் ஃபைல்ஸ் டு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ். அப்போ நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை சேவ் பண்றோம் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் ஃபார்மேட்ல தான் சேவ் பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரி ஃபார்மேட்ல மட்டும் தான் நம்மளால சேவ் பண்ண முடியுமா அப்படின்னா பிடிஎஃபா பண்ணிக்கலாம், XML பண்ணிக்கலாம், இந்த மாதிரி சொல்லி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஃபார்மேட்ஸ். அப்போ அதுல நீங்க என்ன மாதிரி ஃபார்மேட் எல்லாம் யூஸ் பண்ணி எங்க சேவ் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஸ்டெப்பை நீங்க ரைட் பண்ணீங்க அப்படின்னா போதும். இது நமக்கு தியரியில கொடுத்து வச்சிருப்போம். ஆனா வந்து நீங்க ஒரு டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணும்போது இதெல்லாம் கவனிக்கணும் நீங்க, சரிங்களா? அப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிரியேட்டிங் சார்ட், பிரிண்டிங் சார்ட் அண்ட் யூசிங் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க். அப்போ எப்படி ஒரு சார்ட்டை வந்து கிரியேட் பண்ணுவீங்க, அதை எப்படி நீங்க பிரிண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கறத வந்து கால்க்ல சொல்லணுமா. அப்போ அவ்வளவுதாங்க. கால்க் அப்படின்னா நாங்க எக்ஸல் தான். அப்போ எக்ஸல் அப்படிங்கறது ஓப்பன் ஆஃபீஸ்ல சொன்னோம்னா கால்க், எம்எஸ்ல சொன்னோம்னா எக்ஸல். அப்போ இந்த கொஸ்டின் நமக்கு தெரிஞ்சதுதான், ஏன்னா பிராக்டிக்கல் தானே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிரியேட்டிங் கொரிஸ் அண்ட் கிரியேட்டிங் ரிப்போர்ட்ஸ் யூசிங் ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ். இப்போ இந்த ரெண்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ்ல இருந்து வருதுங்க. ஒரு 5 மார்க்ல கவர் ஆகிற மாதிரி. நீங்க இதை படிக்கவே இல்லைன்னா கூட ப்ராக்டிக்கல் கண்டிப்பா பாத்துக்கணுங்க. பாத்தீங்கன்னா தான் எல்லா கொஸ்டினையும் கவர் பண்ண முடியும். ப்ராக்டிக்கல் எப்பவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருப்பேன். அப்போ இந்த இடத்துல நீங்க ஸ்கிப்பே பண்ணிட்டீங்கன்னா கூட மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க ஈஸியா பாத்துக்கலாம், சரிங்களா? ஆனா வந்து கிளாஸ் ஸ்டூடெண்டா இருக்கும்போது எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அனிமேஷன். இது ஒரு ப்ராக்டிக்கல் கொஸ்டின், பவர் பாயிண்ட்ல இருந்து வரக்கூடியது. ஸ்லைடர் டிரான்சாக்ஷன், இதுவுமே ஒரு ப்ராக்டிக்கல் கொஸ்டின். அடுத்தடுத்த கொஸ்டின் இது ரெண்டுமே ப்ராக்டிக்கல்ல. அந்த ஸ்டெப்பை எழுதினீங்கன்னாவே வந்து போதும். அப்போ இந்த இடத்துல மொத்தமா 6 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. எய்தரா டைப்புங்கிறதால 3 கொஸ்டின் சொல்லி நம்ம கணக்கு வச்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 15 மார்க், சரிங்களா? அங்க ஒரு 14 2 மார்க், கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 29. இந்த இடத்துல 26. ஸோ கிட்ட எவ்வளவு வருது மார்க் போடுவோமா? 5 1 5. இப்ப பாத்தீங்கன்னா 55 மார்க்குங்க. நீங்க பிராக்டிக்கல் பிளஸ் 1 மார்க் தெளிவா பாத்தீங்கன்னா, பிராக்டிக்கல் பார்த்தாலே உங்களுக்கு 1 மார்க் எவ்வளவு கவர் ஆகுதுங்கிறதும் தெரியும். பிராக்டிக்கல் நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா 2 மார்க் அண்ட் 5 மார்க் எவ்வளவு கவர் ஆகுது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் எப்பவுமே இப்ப மட்டும் கிடையாதுங்க, நான் ஃபர்ஸ்ட் எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணமோ அப்பையில இருந்து சொல்லக்கூடியது என்னன்னா நீங்க பிராக்டிக்கலை மெயினா பார்க்கணும். மீதி தியரி யூனிட் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் அண்ட் செகண்ட் யூனிட் லாஸ்ட் யூனிட் இருக்கு. அதை நீங்க உங்களால சுத்தமா படிக்கவே முடியலன்னா கூட பிரச்சனை கிடையாது. ஆனா அதுலயும் நான் ஒரு சில கொஸ்டின் மட்டும் ஸ்பெசிபிக்கா கொடுக்குறேன். ஒரு 10 5 மார்க் மட்டும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா, ஏற்கனவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துட்டேன், அதை பாத்தீங்கன்னாவே கூட உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்ப அந்த வீடியோவோட லிங்க் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஒன்ஸ் நீங்க பாத்துக்கோங்க. ஸ்பெசிபிக்கா கொடுத்துருக்கக்கூடிய அந்த 5 மார்க்கை மட்டுமே நீங்க பாத்தீங்கன்னா கூட நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஈஸியா பாஸ் பண்ணிக்க முடியும், சரிங்களா? இவ்வளவுதாங்க விஷயங்கள். இப்போ நீங்க நான் இவ்வளவு விஷயங்கள் சொன்னேன்ல, இது எல்லாமே வந்து ஒரு போர்ஷன் முடிச்சு இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஓகே இவ்வளவு விஷயங்கள் தான் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே லிசன் ஆகும். இப்பதான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, இல்ல எனக்கு இதை பத்தியே தெரியாது அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு புதுசா தான் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் சிலபஸை வந்து கவர் பண்ணுங்க. சிலபஸ்ல எல்லாமே நீங்க படிங்கனால நான் சொல்லல, பிராக்டிக்கலை படிங்க. பிராக்டிக்கலை ஃபுல்லா படிங்க. நீங்க ஒரு கொஸ்டின் பேர் சொன்னா அதை பார்க்காம எழுதுற அளவுக்கு நீங்க வந்து பிராக்டிஸை பண்ணி வச்சுக்கணும். நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போதும் ஒவ்வொரு டூல்ஸும் எதை நம்ம கிளிக் பண்றோம், அதை கிளிக் பண்றது மூலமா என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்க லிசன் பண்ணி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த 1 மார்க் எல்லாம் ஈஸியா நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணிடலாம். இது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இவ்வளவுதாங்க டோட்டல் கொஸ்டினோட ரிவ்யூவே. அதே போல இந்த லாஸ்ட் யூனிட்ல நான் எப்பவுமே ஸ்பெசிபிக்கா ஒரு 4 கொஸ்டின் தான் கொடுக்குறேன், சரிங்களா? அதை கம்பல்சரி நீங்க படிச்சிருங்க. இந்த கொஸ்டின் எப்பயுமே தவிர்க்காதீங்க. இந்த இமெயில் கிரியேட் பண்ற கொஸ்டின், இது வந்து உங்களுக்கு தியரிலையும் கேட்கறாங்க, பிராக்டிக்கல்லையும் கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வேரியஸ் நெட்வொர்க்ஸுங்க, நெட்வொர்க் டைப்ஸ். அப்போ அந்த நெட்வொர்க் டைப்ஸ் நீங்க இந்த கொஸ்டின் 1 படிச்சுட்டீங்கன்னா போதும், அது ஒரு 2 மார்க்லயும் வரலாம், இல்ல ஒரு 1 மார்க்லயாவது கேட்டுருவாங்க, இல்ல ஒரு 5 மார்க்லயாவது கேட்டுருவாங்க. இந்த கொஸ்டின் கம்பல்சரியா ஏதாவது ஒன்றுல கேட்டுருவாங்க. அப்போ இதை ஒரு 5 மார்க் கம்பல்சரி பார்த்தணும். இதை தவிர்த்து இன்னும் 2 கொஸ்டின் இருக்கு. என்ன அப்படின்னா கூகுள் ஷீட் அண்ட் கூகுள் ஃபார்ம். இந்த லாஸ்ட் இன்டர்நெட் டாபிக்ல அந்த 4 கொஸ்டினை மட்டும் பாருங்க. அந்த 4ல இருந்து தான் உங்களுக்கு 2 5 மார்க் இங்க கவர் ஆயிரும், சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நீங்க ஸ்பெசிபிக்கா படிச்சுக்கணும். பெரிய புக்கா இருக்கு அப்படியே பார்த்து நீங்க படிச்சு அது ஃபுல்லா மனப்பாடம் பண்ணி அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு 40 நாள் பிளான்ல.
நான் வீடியோ போற இந்த நாள்ல இருந்து ஒரு 40 நாள் இருக்கும். அப்போ இதுல வந்து உங்களால சான்ஸ் கம்மி தான். நம்ம ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கறத திரும்ப திரும்ப பாத்தீங்க அப்படின்னா நீங்க டிஸ்டிங்ஷன் அஷ்யூரா வந்து வாங்க முடியும். ஓகே, எப்படியெல்லாம் கொஸ்டின் வரும் அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டேன். இதுக்கு மேல படிக்க வேண்டியது உங்க பொறுப்பு தான். அதே போல கோர்ஸுக்கான மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நான் என்னவெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதே ஃபார்மேட்ல இங்க வந்திருக்கிற மாதிரியே வந்து உங்களுக்கு புக்ஸ் ரெடியா இருக்கு. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் ஓன் கண்டென்ட் மெட்டீரியல் தான். ஓகேங்களா? அப்போ எந்த பப்ளிகேஷனும் நம்ம கொடுக்கறது கிடையாது. எல்லாமே வந்து ஸ்பைரல் ஃபார்மேட் தான். நீட்டா இருக்கும் மெட்டீரியல். உங்களுக்கு ரெக்கார்ட் நோட், அதே போல அதுல எழுத வேண்டிய ப்ரொசீஜர், ஆஃப்டர் தியரி 1 மார்க், இது எல்லாமே உங்களுக்கு ஃபார்மேட்டடா கொடுத்துருவோம். உங்களுக்கு அந்த ஃபார்மேட்டை வச்சு டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். அதுக்கான டெஸ்ட் பிளானும் ஏற்கனவே கொடுத்துட்டோம். ரெக்கார்ட் நோட் எழுதுறத பத்தி ஏற்கனவே வீடியோ கொடுத்துட்டோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துட்டோம். இது போல எல்லாமே நம்ம கவர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ இதை மட்டும் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். மேலும் அப்டேட்ஸுக்கு வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்க நான் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்க கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் மட்டும் கொடுங்க. இந்த கோர்ஸை நீங்க எப்படி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், வெப்சைட் இருக்கு, அதோட டீட்டெயில்ஸ் சொல்றேன். ஒன்ஸ் நீங்க அதை பார்த்துட்டு டைரக்டா எனக்கு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு நான் கோர்ஸ் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன். நம்ம கிட்ட இருக்கிற அந்த கோர்ஸ் படியே உங்களுக்கு டெஸ்ட் வச்சும் கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிடுவேன். அதே மாதிரி ஏற்கனவே கிளாஸ் ஸ்டூடெண்டா இருக்கிறவங்களுக்கு நான் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன். நீங்க மறுபடியும் எந்த பேமெண்ட் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. அதனால மெயின் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு டைம் ஃபுல்லா நான் டீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிவிஷனுக்காக தான் இந்த வீடியோ எல்லாமே கொடுப்பேன். மற்றவங்க எனக்கு ரெக்கார்டட் கிளாஸ் மட்டும் போதும்னு கேட்கறவங்க முன்னாடியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம். ரெக்கார்டட் கிளாஸ் கூடயே உங்களுக்கு வந்து தியரி கிளாஸும் வேணும். நான் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் கிளாஸ் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருப்பேன். அதே மாதிரி தியரியும் வேணும் அப்படின்னா நீங்க இன்னும் 500 அடிஷனலா பே பண்ற மாதிரி இருக்கும். உங்களை நான் லைவ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிப்பேன், லைவ் கிளாஸ் கொடுப்பேன், பிளஸ் உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸும் கொடுப்பேன். நீங்க ரெண்டையும் வந்து காம்பன்சேட் பண்ணிக்கலாம். லேட்டா வரவங்கலாம் இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே போல தியரி கிளாஸ் இப்போ வரக்கூடிய ஒரு 10 டேஸ்ல நம்ம வந்து தியரி ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க. அப்போ வந்து அந்த 10 டேஸ் அப்படின்னா ஒரு டேட் சொல்றேன். மே 10. சரிங்களா? மே 10ல வந்து நம்ம தியரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்போ அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த அட்மிஷனும் நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். சரிங்களா? அப்போ வந்து நீங்க ரெக்கார்டட் கிளாஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணி பாத்துக்கிற மாதிரி இருக்கும். நீங்க இந்த வீடியோவை எப்ப பார்த்தாலுமே சரி, நீங்க கண்டிப்பா இந்த கோர்ஸ்ல ஒரு 15 நாள் ஃபுல் எஃபர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியா பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ 40 நாள் நமக்கு டியூரேஷன் இருக்கு. அது என்ன மாதிரி அப்படிங்கிற பிளானையும் நான் கொடுத்துட்டேன் ஏற்கனவே. நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கம்பல்சரி பாஸ் பண்ணிட்டு அடுத்து வந்துடலாம். இப்போ மெயினா பாத்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் பீப்புள்ஸ் அண்ட் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இந்த மாதிரி கிளாஸை அட்டன் பண்ண முடியாதுன்னு சொன்னவங்களுக்காக இந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ். ஜஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணாம தயக்கப்படாம நீங்க கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே போல இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் கடைசி எக்ஸாம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். மிஸ் பண்ணாம பாஸ் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அதுக்கான ரிப்ளை கொடுக்குறேன். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. டைரக்டா வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க, கால் எதுவும் பண்ணாதீங்க.